நம்ம வீட்டுக்கு இந்த பொண்ணுதான் மருமகளா வர வேண்டியது. ரஜினியோட போட்டோ பார்த்த உடனே நம்ம குடும்பத்துல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே தரகர் மூலமா அவங்க அம்மா கிட்ட பேசி பொண்ணை பார்க்கலான்னு அவங்க வீட்டுக்கு போனோம். ரஜினிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு அவங்க அம்மா சொன்னாங்க. இன்னும் நீ என்னை எவ்வளவு சோதிச்சாலும் அதையும் நான் ஜெயிப்பேன். ஹலோ ரஜினி, என் ரூமுக்கு இமீடியட்டா வர முடியுமா? ஒரு கிளையண்ட் மீட்டிங் இருக்கு. ஓகே சார். ஆக்டர் சஞ்சீவோட புத்திக்கு இருக்குல்ல, அது கூட நாங்க தான் ஆட் கேம்பெயின் பண்றோம். ஓ, குட் மார்னிங் ரஜினி. குட் மார்னிங் சார். மீட் மிஸ்டர் ஜீவன்ராஜ். நாம இப்போ ஒரு கம்பெனிக்கு ஆட் பண்ணி கொடுத்தோம்ல, ட்ரெண்ட்ஸ்னு. ஆமா. அந்த கம்பெனியோட எம்டி இவரு. ஹலோ சார். ஹலோ. உங்களை பத்தி சார் நிறைய சொன்னாரு. இன்ஃபேக்ட் ஐ வாஸ் so happy for that ad. You guys did really very good job. நீங்க எங்களுக்காக பண்ணி கொடுத்த 3 ஆடுமே எங்களுக்கு நல்ல ரீச் கொடுத்தது. உங்களோட கிரியேட்டிவ் கான்ட்ரிபியூஷன் தான் அதுக்கு முக்கியமான காரணம்னு உங்க எம்டி சொன்னாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரஜினி. தேங்க்யூ சார். ரஜினி, சாரோட கம்பெனிக்கு மார்க்கெட்ல இருக்கிற இமேஜுக்கு அவர் ஈஸியா ஏதாவது ஒரு ஃபாரின் ஆட் கம்பெனிக்கு கான்ட்ராக்ட கொடுத்துருக்கலாம். பட் சாரோட பெருந்தன்மை தான் அவர் நம்ம கிட்ட வந்திருக்காரு. ரஜினி, சாருக்கு நம்ம ஆட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அவரோட குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே நம்மளோட ஆட் கம்பெனியை தான் ப்ரிஃபர் பண்றாரு. இன்ஃபேக்ட் இத நான் நம்மளோட கம்பெனியோட பெரிய கௌரவமா நினைக்கிறேன். இன்னைக்கு தேதியில சாரோட பிசினஸ் டச் பண்ணாத சிட்டியே கிடையாது. Okay guys, I am leaving for a call now. You guys carry on. Okay. Sir, ஒரு புது ஆட் பத்தின கான்செப்ட் சொல்லியிருந்தீங்க இல்லையா? Regarding that you can discuss with Rajini. Okay? She will take care. Okay? Yeah, sure. ரஜினி, நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. உங்களை அப்ரிஷியேட் பண்றதுக்காக உங்களுக்கு ஒரு பார்ட்டி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஈவினிங் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? சாரி சார், நான் பார்ட்டியில் அட்டெண்ட் பண்றதில்ல. இஸ் இட்? சரி, இருக்கட்டும். ஆனா ரஜினி, எப்பவும் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்பப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ஈசிஆர்ல எனக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. கடலை பார்த்த மாதிரி இருக்கும். வீக்கெண்ட் வாங்களேன். இல்லை இல்லை, எனி டைம், டே ஆர் நைட், எப்போ வேணாலும் நீங்கள் வரலாம். உங்களுக்கு ஒரு மூட் சேஞ்சாக இருக்கும்ல? இல்லை சார், வீக்கெண்ட்ல வீட்டில் இருக்கிற வேலையை கவனிக்கவே சரியா இருக்கும். சரி, ஓகே, அட்லீஸ்ட் ஒரு காஃபியாவது சாப்பிடலாமே? ஓகே சார். ஓகே, குட். அழகான பொண்ணுக்கிட்ட லிமிட்டை கிராஸ் பண்ணுறது தப்பு தான். லிமிட்டை கிராஸ் பண்ணால் என்ன ஆகும்னு நீங்கள் காமிச்சிட்டீங்க. பை த வே, காஃபி கூட இன்னொரு நாள் குடிச்சுக்கலாம். ஷூர் சார். உங்களுக்கும் நிறைய வேலை இருக்கும் இல்லையா? நான் ஒர்க்கை பற்றி இனிமே ஃபோன்லேயே கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். பாய், வரேன் மேடம். ஓகே சார்.
என்னடி ஒரு மாதிரி இருக்க? கல்யாணத்துல ஏதாவது புது ப்ராப்ளம் வந்துருச்சா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன? கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்பா இருக்கு. அந்த டிஸ்டர்பன்ஸ் தான் என்னன்னு கேட்டேன். இன்னைக்கு ஆஃபீஸ்ல கிளைண்ட் ஒருத்தர் ராங்கா பிஹேவ் பண்ணிட்டான். என்னடி சொல்ற? ம் ஆமா. அவனை சும்மாவா விட்ட? இல்லடி, அவன் இனிமே என் லைஃப்லயே வாலாட்டாத அளவுக்கு ஒட்ட நறுக்கிட்டேன். அதான பார்த்தேன். ரஜினியாவது சும்மா விடுறதாவது. அப்புறம் என்ன? அவன் என்கிட்ட ராங்கா பிஹேவ் பண்ணான். ஆனா என் சைட்ல இருந்து ஏய் நீ வேற. நம்ம சைடுல இருந்து எந்த தப்பா உங்களுக்கு தேவையே இல்ல. ஆள் அழகா இருந்தா போதும். ட்ரை பண்ண பாக்குற ஆளுங்க தானே அவங்க. அதெல்லாம் நீ பெருசாவே எடுத்துக்காத. அதான் அவனுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டல்ல, விடு. அக்கா, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு 2 லட்ச ரூபா பணம் கொடு. நீ ஒன்னும் சும்மா தர தேவல. 2 மாசத்துல வட்டியும் முதலமா டபுளா தரேன். என்னது டபுளா தெரியா? எங்க இருந்து கொடுப்பீங்க சார்? உனக்கு வெக்கமா இல்ல? ச்சே, கல்யாணம் நடக்கிற வீட்ல அக்காவுக்கு எந்த வகையிலயாவது ஹெல்ப்பா இருக்கணும்னு இல்லாம சாருக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் வேணுமா? கேட்க ஒரு அளவு வேண்டாமா? போய் வேலையை பாரு போ. பணம் வேணுமா? பணம் இல்ல, எனக்கு பணம் வேணும். டேய், யார்கிட்ட இருக்கு பணம்? நானே எப்படிடா இந்த கல்யாணத்தை முடிக்கிறதுன்னு போராடிட்டு இருக்கேன். பொய் சொல்லாத, உன்கிட்ட பணம் இருக்கு. நீ என்ன பணம் இல்லாத மாதிரியா இருக்க? ஐபோனு, ஆப்பிள் வாட்ச், ஃபுல்லா நகை, ட்ரெஸ்ன்னு இதெல்லாம் வித்தாலே எனக்கு பணம் கொடுக்கலாம். இந்த கல்யாணத்தையும் நடத்தலாம். சும்மா பணம் இல்லன்னு நடிக்காத. ஏய், யாரா நடிக்கிறது? ஆமாண்டா, உங்க எல்லாருக்காகவும் வேஷம் போட்டு நடிச்சிட்டு இருக்காளே இந்த பைத்தியக்காரி. இங்க பாருங்க, இந்த விஷயத்துல நீங்க தேவையில்லாம. அடச்சி நிறுத்து. அவளுக்கு உன் மேல எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு எனக்கு உரிமை இருக்கு. வெளுத்து கட்டிடுவேன், ஜாக்கிரதை. உன் பெரிய அக்கா, உங்க வீட்டுக்கார, உங்க பிள்ளைங்க ஃபீஸ்னு ஒரு பக்கம். உன் சின்ன அக்கா, அதான் ராதிகா, எந்த நேரத்துல என்ன செலவு வைப்பான்னு அந்த ஆண்டவனுக்கே தெரியாது. அப்புறம் நீங்க பிராண்டட் ட்ரெஸ் தான் போடுவீங்க, ஆன்லைன்ல ரம்மி ஆடுவீங்க. வீட்ல இருக்கிறவங்க எக்கேடு கெட்டு போனா என்ன, நான் ஹைடெக்கா தான் இருப்பேன்னு நீயே இருந்தா லட்சக்கணக்குல கோடிக்கணக்குல இன்வெஸ்ட் பண்ற பிசினஸ் தான் இது. வர கிளையண்ட்டுக்கு முன்னாடி காஸ்ட்லியான போனு, வாட்சுமா இருந்தாதான் மதிப்பாங்க. இப்படி இல்லனா வீட்ல ஒருத்தரும் உட்கார்ந்து சாப்பிட முடியாது. டேய், இதெல்லாம் அவ போட்டுட்டு இருக்கறதால அவளுக்கு கஷ்டமே இல்ல, வருத்தமே இல்ல அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களே நீங்க. அவ தண்ணிக்குள்ள அழுதுட்டு இருக்கிற மீனுடா. அவளோட கண்ணீர் உங்களுக்கு எல்லாம் எங்கடா தெரிய போகுது? ஏய் சும்மா ரெடி. ஏய், இந்த வீட்ல உன்னை ஒருத்தவங்க கூட புரிஞ்சுக்கலையேடி. சரி விடுடி. டேய் நீ போ. அவன் இன்னும் சின்ன பையனாவே இருக்கான், விடு. இப்படிதான் அவனை உங்க அம்மா மட்டும் இல்ல நீயும் தான் கெடுக்கிற. என்னமோ போங்க. அனிதா மேடம் ரொம்ப சூடாயிட்டாங்களே. அவங்களுக்கு ஏன் கையால சூடா ஒரு காஃபி போட்டு கொடுத்தா சரியா இருக்கும். வாடி. வணக்கம்மா. வணக்கம். வணக்கங்க. உள்ள வாங்க. எங்க எம்டி வீட்டு ஃபங்க்ஷன்ல உங்க சமையல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியாம்மா? அதனால தான் நான் உங்களை வர சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். ப்ளீஸ் உட்காருங்க. பேமெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி என்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்னு தெரிஞ்சுக்க தான் உங்களை வர சொன்னேன். ஒரு நிமிஷம்மா. இந்தாங்க தம்பி, இதை பாருங்கம்மா.
இதை பாருங்கம்மா, முதல் நாள் நைட்டு டின்னரு, காலையில் டிஃபனு, லஞ்சுக்கு சாப்பாடு, தலைக்கு 350 400 வரைக்கும் இருக்கு. ஸ்பெஷல் ஸ்வீட்டோடனா 500 ரூபா வரும். எந்தெந்த கேட்டகரியில் என்னென்ன வரும்னு அதிலே டீட்டெயிலாக இருக்குமா. அப்புறமா இது இல்லாமல் கஸ்டமைஸ்டா நீங்கள் ஏதாவது விருப்பப்பட்டு கேட்டால் கூட அதையும் நாங்கள் செஞ்சு தருவோம்மா. மாப்பிள்ளையோட ஃபேவரட் டிஷ்ஷு, பொண்ணோட ஃபேவரட் டிஷ்ஷு, இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னாலும் ஐட்டம் என்னங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் நாங்கள் சிறப்பாக பண்ணி கொடுத்துருவோம்மா. ம் சரி. பணத்தை பத்தி பிரச்சனை இல்ல. ஸ்பெஷலா கஸ்டமைஸ்டு மீல்ஸா பண்ணிடுங்க. ஓகேம்மா, செஞ்சிடலாமா. டின்னர்ல இந்த குலாப் ஜாமுனுக்கு பதிலா ரசகுல்லா போட்டுருங்க. ஓகே, நோட் பண்ணிக்கங்கண்ணே. ஓகேம்மா. நைட்டுக்கு சில்லி பரோட்டா வேணாம், அதுக்கு பதிலா இந்த ரவா தோசை போட்டுருங்க. ஓகேம்மா, பண்ணிடலாம். லஞ்ச் மீல்ஸுக்கு உருளைக்கிழங்கு பொடி மாஸ் வேண்டாம், ஃப்ரை பண்ணிடுங்க. ஓகேம்மா. அப்புறம் இதுல வந்து நீங்க கேரட் மாதுளை அதெல்லாம் போட்டு கொஞ்சம் தயிர் சாதம் பண்ணிடுங்க. ஓகே ஓகேம்மா. மார்னிங் டிஃபனுக்கு மைசூர் பாக்லாம் வேண்டாம், அதுக்கு பதிலா அசோக் அல்வா பண்ணிடுங்க. ஓகேம்மா. ம். வேற ஏதாவது வேணுமாம்மா? ம். இல்ல, அவ்வளவுதான். அம்மா, நீ ஏதாவது சொல்லணுமா? இல்லம்மா, நீயே எல்லாத்தையும் சொல்லிட்டியம்மா. அக்கா, நான் சொன்னதெல்லாம் சரியா இருக்குல்ல? சரியா இருக்கு. ஆனா டிஃபன் எனக்கு தெரிஞ்சு ஹெவியா இருக்கும். ஜீரணத்துக்கு இஞ்சி துவையல் பண்ண சொல்லிடலாம். சூப்பர்க்கா. அந்த இஞ்சி தொகையிலையும் சேர்த்துருங்க. கண்டிப்பாம்மா, சேர்த்துங்க. சரிப்பா. அக்கா, ஒரு நிமிஷம். அரவிந்த் கிட்ட என்ன டிஷ் போட விருப்பப்படுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் சாய்ஸ் என்னன்னு கேட்டுட்டு டிசைட் பண்ணலாமே. சரி, கேக்கலாம். சரி, நான் உடனே அரவிந்துக்கு கால் பண்ணி கேக்குறேன். அதை கொடுக்கா. சரிங்க சார், மத்த ஐட்டம்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் அப்புறமா உங்களுக்கு கால் பண்றேன். சரிங்கம்மா, நன்றி. நாங்க வரோம்மா. வரமா. வாங்க. நிறைய ஐட்டம் சொல்லிருக்கியம்மா. பட்ஜெட்லாம் ஓகேவாம்மா? ஓகேதாம்மா, பாத்துக்கலாம். ரஜினி அக்கா சொன்னதுதான் ஒண்ணு விடாம அரவிந்தும் சொல்றாரு. அரவிந்துக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு ரஜினிக்கு தான் நல்லாவே தெரியும். அது ஒண்ணும் இல்ல ராதிகா. நேத்து ஈவினிங் அரவிந்த் எனக்கு போன் பண்ணிருந்தாரு. அப்போ என்னென்ன வெரைட்டிஸ் போடலான்னு கேட்டப்போ அவரை இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதை வச்சுதான் நான் சொன்னேன். அப்படியா? ஏதாவது சொல்லணும்னா அவரு எனக்கு தானே கால் பண்ணிருக்கணும். உனக்கு ஏன் கால் பண்ணாரு?
இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்டயே அவர் சொல்லிருக்கலாமே. எல்லாத்தையும் அக்கா கிட்ட சொல்லிருக்காரு. அவரை நேர்ல போய் பாத்துக்கிறேன். ஃபோன் பண்ணலாம். ஐயோ, ஃபோன் எடுங்களேன். ராதிகா, ஹாய் அத்தை. வாமா. என்ன திடீர்னு? ஆ, இல்ல அத்தை, அரவிந்துக்கு ஃபோன் பண்ணேன். அவர் ஃபோன் எடுக்கல. அதான் நேர்ல வந்து. ஓஹோ, அப்படியா? அவன் மேல ரூம்ல தான் இருக்கான். ஏதோ பிசினஸ் விஷயமா ஜூம் மீட்டிங்ல இருக்கான். காலையில நானே காஃபி வேணுமாடான்னு கேட்டதுக்கு என்கிட்டயே சரியா பேசல. நீ மேல போமா, நீ வரேன்னு அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். இல்ல அத்தை, அவர்கிட்ட நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். நான் வந்தது சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். ஓ, அப்ப சரி. பக்கத்துல இருக்கிற சாய்பாபா கோயில்ல உங்க 2 பேருக்கும் பூஜைக்கு சொல்லிருக்கேன். நான் போயிட்டு வந்துடுறேன். நீ உள்ள போமா. வரேம்மா. ஹலோ, சாரி, நான் மீட்டிங்கில் இருந்தேன். அதான் ஃபோன் அட்டன் பண்ண முடியல. என்ன சாரி? சாரி சொல்றதுனா நேர்ல வந்து சொல்லுங்க. நேர்லையா? இப்போ எப்படி வர முடியும்? அதெல்லாம் நினைச்சா வரலாம். நீங்க இருக்கிற இதே சென்னையில தானே நானும் இருக்கேன். நினைச்ச உடனே வர்றதுக்கு இது என்ன சினிமாவா? சினிமால மட்டும்தான் ஹீரோக்கள் இப்படி பண்ணணுமா? நிஜ வாழ்க்கையில என் ஹீரோ நீங்க தான். அதுக்காக நீங்க எதுவும் ஹீரோயிசம்லாம் பண்ண வேண்டாம். அத நாங்களே பாத்துக்கிறோம். உங்க ரூம் டோரை ஓபன் பண்ணா மட்டும் போதும். எந்த கதவை? இப்போ அந்த கதவை திறந்தீங்கன்னா நீங்க ரசிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிற அந்த பொண்ணு தெரிவா. ஏன் வீட்லயா? ஆமா. அம்மா கீழே இருக்காங்களே. ஓ, உங்க அம்மா பெர்மிஷன் கொடுத்தாதான் கதவை திறப்பீங்களா?
உங்க அம்மா தான் என்ன அனுப்பி வச்சாங்க. ஓ, சீக்கிரம் கதவை திறங்க. இதோ இதோ, ஒரே நிமிஷம். இப்போ கதவை திறக்க போறீங்களா இல்லையா? இதோ வந்துட்டேன்.